Hello guys, so இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காலேஜ் JPR இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட் ஆகிற ஒரு காலேஜ் தான். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உண்மையாகவே எப்படி ப்ரோ இந்த கேம்பஸ் வந்து ஒர்த்தா, இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு காலத்தில் வந்து கொடி கட்டி பறந்த காலேஜ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குங்கிறாங்களே, இது உண்மையா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த JPR இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 6 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற ரேட்டிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். அண்ட் JPR இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பனிமலர், சென்ட் ஜோசப் இந்த குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுடைய ஒரு ஃபவுண்டர் ஆரம்பித்த ஒரு காலேஜ் தான் வந்துட்டு இந்த JPR காலேஜுமே. அண்ட் இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸுமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் JPR அப்படின்னாலே வந்து ஒரு பயப்படுற ஒரு அலறாத வந்துட்டு ஆளுங்களே கிடையாது. பிகாஸ் அவ்வளோ வந்துட்டு போல்டான ஒரு பர்சன் அவர். அண்ட் அதே மாதிரி அந்த ஏரியா மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் யார் போனாலுமே வந்து சாப்பாடு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண பர்சன் தான் வந்து JPR அப்படிங்கிறது. ஸோ அவர் இருந்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேம்பஸ் எல்லாமே பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ். நீங்கள் வந்து எப்படி சொல்ல, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்தாரு. ஸோ அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினான ஒரு கேம்பஸாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு சினாரியோவுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் போய் சேரவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிமலர்லாம் சீட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு பனிமலரில் வந்து ஒரு 160, 170 இருந்தாலே நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கேம்பஸுமே. இங்கே வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 130, 140 இருந்தாலே நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்குற சீட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அண்ட் இந்த கேம்பஸ் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து OMRல சிட்டுவேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 48 ஏக்கர்ஸில் ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்களோட வந்து ட்ரெடிஷ்னல் கேம்பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கேம்பஸ் அட்மாஸ்ஃபியர் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ், லைப்ரரி, ஜிம்மு, அது மாதிரி வந்து உங்களுக்கு ஷட்டில் பஸ், இந்த மாதிரி வந்து பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒய்ஃபை வந்து எப்படின்னா சில பேர் இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. அது நம்ம டேரெக்டாக போய் பார்த்தா தான் தெரியும் ஒய்ஃபை இருக்கா இல்லையானே. ஸோ அது நான் பெரிய ஸ்டாண்ட் நான் எடுக்கல அதில். அண்ட் இந்த கேம்பஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு NIRF ரேங்கிங்கில் 151 பொசிஷனில் வருது. ஸோ நான் சொல்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் வந்து ஒர்த் இருக்கும் தான். அண்ட் NAC அக்ரிடேஷனில் A+ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனாக கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். எனக்கு கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபன்னாக இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா, கேம்பஸ் லைஃப் இப்போ வந்து நல்ல ஜாலியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அகாடமிக்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல்ஸு, உங்களுக்கு ஃபன் ஈவெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து இப்போ பேலன்ஸ்டாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் என்னதான் ஆனாலுமே அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், அந்த ஒரு டிசிப்ளின்னஸ் கண்டிப்பாக ஒரு பிட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் பேசும்போது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. பட் இது வந்து எப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு ரொம்ப லிபரலாக இருக்கணும், எனக்கு SRM மாதிரி வேணும், VIT மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து எப்படி சொல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய வந்து ஒரு காலேஜ். ஸோ ஆப்வியஸ்லி வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும். அதேமாதிரி இவங்களோட வந்து பிரான்ச்சஸ், இவங்களோட வந்து அதர் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ் தான். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் வந்து ஒரு டஃபர் சைடு இருக்க தான் செய்யும். பட் என்னதான் இருந்தாலும் இங்கே நிறைய கிளப்பு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஓரளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டான ஈவெண்ட்ஸு, ஓரளவு டீசெண்டான கல்ச்சுரல்ஸு, ஃபெஸ்ட் இது எல்லாமே நடக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் அகாடமிக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. அண்ட் அட்டெண்டன்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அட்டெண்டன்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு 75-80% வைக்கல அப்படின்னா நீங்கள் எழுதவே முடியாது அந்த பேப்பரை. ஸோ அடுத்த செமுக்கு நீங்கள் போய் அரியராக எழுத வேண்டியதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க கணுங்களா. அதான் இது ஒரு சைடு இருந்தாலுமே ஃபேக்கல்ட்டிஸ் நான் கண்டிப்பாக குறைய சொல்ல மாட்டேன். அவங்க பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான். எல்லாமே PhD முடிச்சவங்க தான். ஸோ ஆப்வியஸாக அவங்களே நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படின்னா கைஸ், உங்களை வந்து பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து லிபரலாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் ஓரளவு நீங்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு தான் இருப்பாங்க. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இங்கே அதுமாதிரி ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹியூமங்கஸான ஒரு லைப்ரரி இருக்குது. 1,10,000 புக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைப்ரரியுமே வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்பாட் தான் வந்து ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து இங்கே விஷயங்கள் இருக்குது. சரி ப்ரோ, ஓகே, இந்த காலேஜுக்குன்னு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா? நான் வந்து நோட் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பேசின வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஸ்டடீஸு. ஏன் அப்படின்னா இப்போ என்ன தான் வந்து இவங்களோட கரிக்குலம் அன்யூனிவர்சிட்டி இருந்தால் கூட ஸோ இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் போகிறாங்க.
ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸு ஐடி சிஎஸ் இந்த ரெண்டும் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரே பண்ண வேணாம், நீங்கள் பிளேஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் எல்லாமே இவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் ஐடிசிஎஸ்க்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் டவுட் இல்லை, நல்லாவே கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி இங்கே அதுக்கு எலிஜிபிளான்னு பார்த்து ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய சேல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பிளேஸ்மெண்ட் செல்லு, அப்புறம் ஈவெண்ட்ஸுக்குன்னு தனியாக செல் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்னு செல் வச்சுருக்காங்க. ஸோ இது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஸோ இங்கே நிறைய இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு அவங்கள பேச வச்சு ஸோ அதில் நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ப்ளஸ் சைடில் வரும். ஸோ இவ்வளோ உங்களுக்கு அட்வான்டேஜில் நான் சொல்லிடுறேன். பட் இப்போ நான் இதோட நெகட்டிவ் சைடு என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ட்ரெஸ் கோட் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டைம்லினஸ் மெயின்டைன் பண்ணணும், டைமுக்கு கிளாஸுக்கு வரலைன்னா அட்டண்டன்ஸ் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதையே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய ஸ்டாஃபு எப்படி சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஸ்டாஃப் எல்லாம் ஃபோன் மாட்டிச்சுன்னா அந்த ஃபோனை மறந்துடுங்க, அப்படியே கொண்டு போய் எங்கேயாச்சும் கடலில் போட்டுருங்க, அந்த மாதிரி கதை தான் இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை இன்னும். பிகாஸ் அவர் ஜேபிஎஸ் சார் இறந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஒரு அப்ரிங்கிங் இன்னும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரல. ஸோ அது ஒரு விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொரு மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது மெயின்டெனன்ஸ். ஸோ கேம்பஸ் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப 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 லிமிட்டடாக தான் பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு விஷயம் இருக்குது, இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை. இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் பேசின வரைக்கும் 95% ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்றாங்க ப்ரோ, அண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் நாளைக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது எப்படின்னா கைஸ் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரு மிக்சடான ஒரு ரிவ்யூ தான். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு 60% தான் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில். அதுவும் மெயினாக ஐடி சிஎஸ் இந்த மாதிரி மெயின் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது. மற்ற பிரான்ச்சஸ் இப்போ சிவிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க நிறைய பிளேஸ்மெண்ட்டே இல்லை ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் பாஸ்ட் இயர்ஸில் 21 LPA, லோவஸ்ட் உங்களுக்கு 3 LPA கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 6 LPA. பட் 60% ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரீசன் இருக்கலாம். ஒன்று ப்ராப்பர் ட்ரைனிங்கு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தாம இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸில் ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வராங்க. எப்படின்னா காக்னிசன்ட் வராங்க, அப்புறம் விப்ரோ வராங்க, டிசிஎஸ், HCL, பேபால், அமேசான், கேப்ஜெமினி, MRF இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் வராங்க. பட் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஆளுங்க ரொம்ப கம்மி. அதான் பிரச்சனை. பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கேண்டிடேட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி யார் எடுக்கிறாங்க, அவங்க அவங்களோட டேலண்ட் இருக்கா, பொட்டன்ஷியல் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. கைஸ் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டடாக டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ப்ரோ, வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறீங்க. ஹாஸ்டல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபுட்டெல்லாம் நான் ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே பேசினேன். அப்புறம் மார்னிங் சாப்பாடெலாம் நாங்கள் சாப்பிடவே முடியாது, அப்புறம் நாங்களே ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஃபுட்டு ஒரு டைமில் எப்படியோ இருந்த ஒரு கேம்பஸ், எப்படியோ இந்த காலேஜ், பட் இன்றைக்கி ஃபுட் கொஞ்சம் ஆவரேஜ் தான், ரொம்ப ஆவரேஜ் தான். ஹாஸ்டல்ஸும் அதே மாதிரி தான், மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிமா தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஃபீஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா, நீங்கள் உங்கள் ரிவ்யூ என்ன? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். பட் உங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் ப்ரோ, டிமாண்டிங் கோர்ஸ் வேணும், எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது, சென்னைக்குள்ளே வேணும், இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மெயினாக டே ஸ்காலராக இருக்கீங்கன்னா ஓகே. ஹாஸ்டலேட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். பிகாஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, நீங்களே இப்போ தான் தத்தக்க வெந்துச்சு வரீங்க. ஸோ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பெரிய அடி மறுபடியும் போய் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேம்பஸ் பிடிச்சிக்காம பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் விட்டுருங்க, கேம்பஸை டேரெக்டாக போய் பாருங்கள், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட பேசினாலே பாதி விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அவங்களோட ரிவ்யூ, உங்கள் கேம்பஸு, ஹாஸ்டல் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா, பை பாய்.